அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, என் டாட்டருக்கு பர்த்டே, அதோட விலாக் பார்க்கலாமா? ஃபுல் டே என்னெல்லாம் பண்ணோன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாத்தையும் இந்த விலாகில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வீடியோ எடுக்கல, மதியம்தான் எடுத்தேன். பர்த்டேன்னா கண்டிப்பாக வீட்டில் ஸ்பெஷலாக தான் இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்பெஷல் மெனு ரெடி பண்ண போகிறேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா, பீட்ரூட் பச்சடி, இதுதான் செய்ய போகிறேன். மட்டன் பிரியாணி 1 கிலோ செய்ய போகிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகா, மல்லிபுதினா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நான் மட்டன் பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலாலாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அடுத்து மட்டனையும் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். 1 மணி நேரம் கழித்து நம்ம ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். சிக்கன் ஒட்டாமல் வரணுன்னா நம்ம நல்லா எண்ணெய் சூடு வந்த பிறகு தான் சிக்கனை போடணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நான் நல்லா எண்ணெய் சூடு வந்த பிறகு சிக்கனை போட்டிருக்கேன், அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்குள்ளே ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஆனியன் ரைத்தா பண்ணும்போது தயிரை நல்லா திக்காக வச்சுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணி கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. தேங்காயும் பாதாம் பருப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி அரிசியை போட்டு அரிசி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 சவுண்ட் வந்தால் போதும். அடுத்து சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன், அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நல்லா குக்கர் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா கறிலாம் அப்படி கலந்துடும். நம்ம பார்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. அடுத்து பீட்ரூட் பச்சடி தான் செய்ய போகிறேன். பீட்ரூட் ஃபுல்லாக சீவி வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்து நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, திராட்சை நல்லா நெய்யில் வறுத்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் பீட்ரூட் சீவி வச்சுருக்கோம்ல, அதை நெய்யில் போட்டு நல்லா வதக்கணும். பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டு நெய்யில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த நெய்யிலே தான் நல்லா வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சி சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு, திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதான். பீட்ரூட் பச்சடி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 மணிக்கெலாம் சாப்பாடு சூப்பராக செஞ்சாச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, பீட்ரூட் பச்சடி, ஆனியன் ரைத்தா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ஹாட் பாக்ஸில் பாட்டியாக்க எடுத்து வச்சிட்ருக்கேன். பிரியாணி சூப்பராக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. சைட் டிஷ் எல்லாத்தையும் அடுக்கு செட்டில் வச்சு பாட்டியாவிட்ட கொடுத்து விட்டேன். அடுத்து நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 2 மணி. ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு, அதனால் ரூமில் ஏசியை போட்டுக்கிட்டு ரூமுக்கு அப்படியே குக்கரோடு தூக்கிட்டு வந்தாச்சு. எங்கள் ஊரில் சரியான வெயிலாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
சுட சுட பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டு ஓரியோ பாருங்கள் எப்படி விளையாடுதுன்னு அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நாளைக்கு ஒரு சீர் ஆர்டர் இருக்குது, அதுக்கு உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் கிட்டே நெட் கிளாத் வாங்குறது இருந்துச்சு, அதையும் போய் வாங்கிட்டு வந்தேன். நெட் கிளாத் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் என் தங்கச்சி கேக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டா. நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு கேக்கு. எங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக கொண்டு வந்தா, சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைகள மாடிக்கு போய் ஃபோட்டோலாம் எடுக்க போயிட்டா. 5:30 கிட்ட தான் கீழே இறங்கினா. எல்லோரும் வந்ததும் கேக்கு வெட்டினோம். அல்ஹம்துலில்லாஹ் கேக்கை வெட்டி ஆசிஃபா, சீரா, எனக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு எல்லாருக்கும் கொடுத்தா. நாங்களும் அப்படியே பர்த்டே பிள்ளைக்கு கேக்கை தீத்தி விட்டோம். ஆதில் வந்த பிறகு தான் கேக் வெட்டினோம். பாப் வெடித்து எல்லா பக்கமும் அடித்து அப்புறம் கேக்கில் மேலே உள்ளது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தட்டையில் வச்சு கேக் கொடுத்தேன். எல்லோரும் ஒன்றா உட்காந்து கேக் சாப்பிட்டோம். ஜாலியாக பேசிக்கிட்டு செம ஃபன்னாக இருந்துச்சு. பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்டுகிட்டேருந்து கிஃப்ட் வந்துச்சு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கேக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு கொரியர் வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட் அனுப்பிட்டா. அது என்னென்னு பார்க்கலாம். சூப்பரான ஒயிட் கலர் பேக்கு, பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக பர்த்டே அன்னைக்கே கிஃப்ட் வந்துருச்சு. செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். கொத்து பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்தோடனே தட்டையில் வச்சு பிள்ளைகள் தங்கச்சி எல்லாரையும் சாப்பிட சொன்னேன். சாப்பிட்டா. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நன்னார் ஜூஸ் கரைச்சி கிளாஸில் ஊற்றி கொண்டு போய் வச்சேன். பிள்ளைகள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, குடிக்க முடியாது அப்படின்ட்டு குடிங்கன்னு சொல்லி குடிக்க வச்சேன். அப்புறம் எல்லாம் குடிச்சிட்டு ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி கிளம்பிட்டா. இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.